சமத்துவமான சமுதாயம் வேணும். சமத்துவமான சமுதாயம்னா எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டு. அதுதான் வந்து சமத்துவம். அப்படியான சோஷியலைஸ்டு ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்றதும், மனிதர்களுக்குள்ளே வந்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அடிமை முறை போராட்டத்தை ஒழிச்சதுலேருந்து, கருப்பின மக்கள் வந்து என் பஸ்ஸில் வந்து சீட்டில் வந்து உட்கார்ற உரிமைகளை எடுத்ததுலேருந்து அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஸோ அதனுடைய நீட்சி தான் சமூக நீதி. ஆனால் அதை கெக்க பண்ணிட்டு தான் வந்து ஜனநாயகனுக்கு வந்து FDFSக்கு அடிச்சிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நின்று இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த உயர்வு தாழ்வுன்றது எதனால் வருது? இப்போ இந்தியாவில் குப்பையை வந்து நம்ம வந்து எளிமையாக டக்குன்னு போட்டுடுறோம். ஆனால் ஏன் அப்படி போடுறோன்னா, அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க வந்து அதை எடுப்பாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் அதை போடுறீங்க. ஆனால் மேலை நாடுகளில், இங்கிலாந்து, அமெரிக்கா நாடுகள்லாம் எப்படின்னா, அவங்க வந்து படிப்பு வரல, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அதே நேரத்தில் இங்கே மல்டி மில்லியனரும் வந்து KFCயில் உட்காருவான், இந்த இடத்துல குப்பாளரவரும் வந்து அதில் உட்காருவார், டாக்டர் வந்து உட்காருவார். எல்லாருக்கும் ஒரே சீட்டை கொடுக்கணும்னா KFCயில் அந்த மாதிரியான ஒரு மாடல் எடுத்துன்னு வந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதே நேரத்தில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு வர்றவங்களும் வந்து அதே ட்ரெஸ், அந்த அழுகு ட்ரெஸ்ஸோடய வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. பிகாஸ் தட் மை ஜாப். அது அதில் வந்து எனக்கு வந்து அசிங்கலாம் கிடையாது. அந்த வேலையை நான் செய்யலைன்னா அந்த இடத்துல வந்து ஏசி போகாது. அந்த இடத்துல நான் பெயிண்ட் அடிக்கலைன்னா, இந்த ட்ரெஸ் இப்படி இருந்ததுனால அங்கே பெயிண்ட் அடிக்கனா அந்த வீடு வந்து நாஸ்தி ஆகிடும். இதெல்லாம் என் வேலை அப்படின்னு அந்த வேலையில் கூட அவங்க வந்து உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த ஒரு மிதப்பு, தடிப்பு, இது எல்லாமே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பணம் இருக்கிறவன் இல்லாதவன்றது வேறு, நிறைவேறிகள்லாம் உலக நாடுகளில் இருந்திருக்கு, அதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே ஜாதி அடுக்குகளில் பிரித்து வச்சு அவனுக்கு கல்வியை மறுக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்காம அவன் இந்தந்த வேலையை அந்தந்த குலத்தொழிலை அவன் செய்யணும்னு ஒன்று எட்டு வந்தீங்கல்ல, அதனுடைய நீட்சி ரொம்ப பெருசு. அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு தான் கல்வி எல்லோரும் கொடுக்கும்போது அதை கொடுக்காத அளவுக்கு நீட்டு போன்ற விஷயங்கள்லாம் எட்டு வந்து அதை தடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஜொமோட்டோ ஊழியர் அவரை வந்து ஒரு பெண்மணி ரொம்ப தரக்குறைவாக பேசினாங்க. அதுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். நம்மோட இணைஞ்சு பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. ரைட். ஸோ ஒரு விரிவான பார்வை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கதைப்பம் போல் போடலாம் தான் இருந்தேன். ஆனால் இந்த கான்செப்ட் பேசுகிறதுக்கு ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் பொழுது, சரி இதை ஜாக்கி டிவிலே பேசிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை இதில் பண்ணுறேன். ஒன்று அது வந்து, ரெண்டாவது அந்த டெலிவரி வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போச்சு. எல்லோரும் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 9 நிமிஷ வீடியோ அது பிச்சு பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தாங்க. அப்புறம் 6 நிமிஷ வீடியோவில் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா, அதாவது கருத்து என்ன, கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அதே தான். டெலிவரி ஒருத்தவங்க வந்து மணலியில் லக்ஷ்மின்னு நினைக்கிறவங்க, என் ஃபுல் அட்ரஸோடு தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஏதோ நியூ டவுன் ஏதோ மிடில் ஸ்கூல்கிட்டே எங்கேயோ இருக்காங்க போல இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ண பையன் லேட்டாக வந்தானா சீக்கிரமாக வந்தானான்னு தெரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, தப்பான அட்ரஸை கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது இவங்க சொல்கிறாங்க, தப்பான அட்ரஸை கொடுத்தா நீ எப்படி ரைட்டாக வருவேன்னு கேட்குறாங்க. அதுவே தப்பு. தப்பான அட்ரஸ் கொடுத்தாலும் கையில் ஒரு பொருள் வச்சுட்டு அவன் சுற்றி உங்களை எப்படியாவது எட்டு வந்து சேர்க்குறதா அவனுடைய வேலை. அதுவே ரொம்ப தப்பு. ஓகே, நீங்கள் வந்து தெரியாமல் உங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது கூட வந்து ஃப்ரெண்டோடைய அட்ரஸ்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. அதில் உங்கள் சைடு மிஸ்டேக்ஸ்லேயே கூட வந்து 2வது தெருவில் கொடுத்துன்னு இருக்கும்போது அந்த அட்ரஸை கூட பியும் போட்டிருப்பீங்க. தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். இங்கே பிரச்சனை வந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. அந்த பையன் வந்து டெலிவரிக்கு வரான். டெலிவரி பண்ணதை வந்து மேலே வந்து கொடுக்கணும்னு இவங்க சொன்னாங்களான்னு தெரியல. நீ வந்து கீழே வாங்கின்னு போன அவன் சொல்கிறான். இதில் வந்து வாக்குவாதம் முற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கெட்ட வார்த்தைகள், அதாவது 95 இடத்துல பீஃப் போடுற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. நான் வந்து ஒரு மிகைப்படுத்திலாம் சொல்லலை. அந்த 9 நிமிஷம் வீடியோவில் 95 இடத்துக்கு மேலே பீஃப் போட்டு தான் வந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் கூட அதை ஒளிபரப்புனாங்க. அந்த அளவு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. அவன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணானா இல்லை யூஸ் பண்ணவே இல்லையா அப்படின்ற விவாதத்துக்கே போகலை நான். அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஒன்று எங்கே 1000 எங்கன்றது ஒன்று இருக்குது. அது அவனையே கூட அவன் சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து அவனை நினச்சி பேசினான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பையன்கிட்ட வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், நீ ஏன்டா ஒத்தா சொன்ன அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்குறாரு. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறான்னா,
நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. நான் எங்கே சொன்னேன்ட்டு இந்த இடத்துல தான் வந்து ஹஸ்பண்டு கூட மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் வீக்னஸ் அதிகமாக இருக்கும்போது ஒரு பழியை தூக்கி போடுறது வந்து, ஏன்னா 41 பேர் இறக்கும்பொழுதே அந்த பழியை தூக்கி போடுறதுக்கு எளிமையாக போட்டு ஆட்சியை பிடிக்க முடியும் போது இதெல்லாம் ரொம்ப எளிமையாக அதை செஞ்சுட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து அப்படியும் நடந்திருக்கலாம். இங்கே நான் அந்த இடத்துக்கே நான் போக விரும்பலை. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அந்த திட்டுகள்ன்றது இருக்குல்ல, அந்த திட்டை வந்து சராமரியாக திட்டுறாங்க. அதனுடைய கேப்ஷனில் அதை கடைசியாக சொல்கிறது என்னென்னா, டெலிவரி பண்ணுற உனக்கு எவ்வளோ திமிருமாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசி முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம். அவன் ஒரு வேலை செய்கிறான், அதில் என்ன உயர்வு தாழ்வு இருக்குது? நான் சொல்கிறது வந்து 1980s நான் பார்த்துருக்கேன். கையால் மலம் அள்ளி இருக்கிறார்கள். கையாலன்னா மலம் வந்து அந்த ஒரு முறம் வச்சுருப்பாங்க, அந்த முறத்தில் போய் சாம்பல் இருக்கும், சாம்பலை கொட்டி பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முதல்ல கையால் மலம் அள்ளி, அதன் பிறகு வந்து ஒரு முறமும் ஒரு அதை மண்ணில் வந்து இது பண்ணுறதுக்கும் எடுத்து, இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் இந்த ஊரில், அதுவும் தமிழ்நாட்டில், அது இந்தியா ஃபுல்லாகவே நடந்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல வரேன். அதில் தான் ஒரு இடத்துல வந்து இவர் சொல்லுவார், நம்ம சத்யராஜ் சொல்லுவார், நாளைக்கு உங்களுடைய மலம் டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்துன்னு வாங்கன்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு, அது உங்களுடைய மலம் தான், உங்களுக்கு நீங்கள் அதுக்கே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ கூட அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரிலாம் பேசுனா என்ன இது பேசுகிறதுக்கே அருவருப்பாக இருக்கே அப்படின்னும் போது, இதைத்தான் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் கையில் முறத்தை அள்ளிக்கிட்டு ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும், சாம்பல் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி மாதிரி கட்டி வச்சுருப்பான். அந்த டாவில் உட்காந்து அதில் மண்ணில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மேலே சாம்பலை போட்டு, அதுவே மழை காலத்தில் யோசிச்சு பாருங்கள். இதையெல்லாம் மீறி அவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மரத்தடியில் உட்காந்து. இதெல்லாம் நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அப்போ அதனால தான் இந்த மாதிரியான இந்த செருக்கோடு இருக்கிறவங்கலாம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும். நம்ம அதை செய்யலை, பிறக்கலை, நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் ஒருத்தன் செய்கிறான்ல, அப்போ யோசிச்சு பாரு. அப்போ அவன் பக்கமும் நீங்கள் யோசிக்கணும்ல. அதே இடத்துல உன் புள்ள இருந்தா, அதே இடத்துல நீ இருந்தா. அதுக்கு தான் சத்யராஜ் சொன்னேன், ஏண்டா உங்கள் மலத்தை எடுத்து டெஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கே நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்க. இதையே ஒருத்தன் வேலையாக செஞ்சுட்ருக்கானே, அவன் குடும்பம் அவன்லாம் முன்னேறணும் அப்படின்றத சமூக நீதி சமத்துவம் அப்படின்ட்டு இத்தனை 75 ஆண்டு கால திராவிட ஆட்சி என்ன கீச்சிட்டிங்கன்னா பேர் இல்லாமல் எடுத்து வந்திருக்கோம்ல. எல்லாரும் சேர்ந்து தான் அதை செய்யணும். எல்லாரும் சேர்ந்து செய்கிற இடத்துல நீ என்ன கீச்சன் எப்படி நீ கை நீட்ட முடியும்னு கேட்குறேன் நான். எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அதில் ஒருத்தன் முயற்சி எடுக்கிறவனே நீ வந்து நொட்ட சொல்லிட்டு இருக்கிறதா இங்கே பெரிய கொடுமைன்னு வச்சுக்காங்களேன். இப்போ திரும்ப சப்ஜெக்ட் வரேன். ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து பயங்கரமான திட்டம் அந்த பையனுக்கு போட்டு குச்சா, அதாவது இது இப்போ மாப்பு இருக்குல்ல, மாப்பு எடுத்து அடிக்கிறாங்க. இல்லை, அவங்க மாப்பை மட்டும் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். இதான் நடந்தது. இது நடந்ததுக்கு அந்த பையனை வந்து அவங்க வந்து திட்டினாங்க, அது வைரல் ஆச்சு. இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எதிர்வினைகள் இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் மேட்டர். சொல்லுங்கள். இல்லை, இதில் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து கூட பார்த்துக்கலாம். எனக்கு காதில் விழுந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கல் எடுன்னுவாங்க. ஆமாம், அப்புறம் செருப்பிடுவாங்க. செருப்பெடு கல் எடுன்னுவாங்க. நீங்க கல் எடுத்து அடிக்கிறதுக்கும் செருப்பெடுத்து அடிக்கிறதுக்குமானோ இல்லை வேற எதையோ தூக்கி போடுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. முதல்ல உங்க வீடு வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கோ இல்லை 2nd ஃப்ளோர்ல இருக்கோ 1st ஃப்ளோர்ல இருக்கோ, டெலிவரி பர்சன் கீழே இறங்கி வந்து வாங்கிக்கங்க அப்படின்னா நீங்க போய் வாங்கிக்க தான் வேணும். நான் மேலே வர முடியாது மேடம், நீங்க கீழே வந்து வாங்கிக்கங்கன்னா கீழே போய் வாங்கின்னு வர வேண்டியதுதான். இதுதான் வந்து அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு விஷயமே எல்லாம் இப்போ இருக்கிற, அதுவும் ரீசெண்டாக நீங்கள் ஒரு ரீல் கூட சொல்லியிருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க, நான் போய் பக்கத்தில் தான் உட்காந்து அவன் என்னவோ ஓடுறான், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணே சொல்லுவாங்க, ஒருவேளை நம்ம டக்குன்னு ஏதாவது பண்ணிட்டோன்னு சொல்லிடுவோமோன்றதுக்காகவே ஓடுறாங்களோ அப்படின்னுவாங்க. அது வந்து உண்மையிலே உண்மை. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே இப்போ ரீசன்ட் டைம்ஸ் இல்லை ஜாக்கி, அதுவும் கவனிச்சிங்கன்னா பெண்ணை எப்படி நீ அசிங்கமாக ஒரு பொம்பளை அசிங்கமாக பேசுகிற உடனேவே அதை நீங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறீங்க. அதை உடனே வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் அதை போட்டு உடனே வேலையை பண்ண விடாமல் பண்ணுறேன் பார். அதாவது அந்த பையன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், பார்ட் டைமாக தன் குடும்பத்துக்காக அவன் ஹெல்ப் பண்ணுறவனாக இருக்கலாம். எப்படி நீங்கள் உங்களுடைய அந்த அது பேர் என்ன சொல்கிறது, நீங்கள் எப்படி முதல்ல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது ஜாக்கி. ஒரு கம்பெனிலேயோ ஒரு இடத்துலையோ நம்ம வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 3 பேர் 4 பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய ஆள்னு நினச்சிக்கிறோம். ஆமாம். அப்போ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்மளோட அந்த பவர், நம்ம ஆஃபீஸில் மேம் சொல்லுங்கள், வாங்க போங்க சார், சொல்லுங்கள் சார், உட்கார்றேன் சார், நிற்கிறேன் சார்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லார் மேலேயுமே செலுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறோமோ அப்படிங்கிறதுன்னு தோணுது. அவங்களோட வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க,
4 வார்த்தைகள் நல்ல ஆங்கிலத்தில் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி இப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம், எப்படி இப்படி மாதிரி பண்ணலாம், ஒரு டெலிவரி பர்சன் இப்படி தான் நடந்து, இதெல்லாம் பேசும்பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா, நான் ரொம்ப கரெக்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியும், அதன் பிறகு நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் எதுவுமே யாருக்குமே காதில் விழாத மாதிரியுமான ஒரு மைண்ட் செட்டும் நமக்கு வந்துடுது. நான் ரொம்ப படித்தவன், நான் வந்து ஒரு ஆர்டர், நீங்கள் ஒரு காசை கொடுத்து உங்களால் வெளியில் போக முடியலங்கிறதுக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த விஷயத்தை ஒருத்தர் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து தராரு, அவர் பண்ணுறது பேர் சர்வீஸ் டெலிவரியில் இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தோணுனதுக்கு நீ கீழே வா, நீ மேலே வா, இங்கே வச்சுட்டு போ. இதில் ரீசெண்டாக இன்னொரு இதுவும் பார்த்தேன், மேலே வந்து தான் கொடுக்கணும், அது என்ன கீழே நீ வச்சுட்டு போகிறதுன்னு கேட்குறப்ப தான் வந்து அந்த பொண்ணு வந்து ஏதோ முடியாதவங்க அப்படின்றப்ப கூட ஒருத்தர் வந்து ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். அதான் இங்கே நம்ம உடனே என்னென்னா பெண் தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து நான் காசு கொடுத்துருக்கேன், டெலிவரி பண்ணுறது உன் வேலை, டெலிவரி பண்ணுறது தான் அவரோட வேலை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் 15வது மாடியில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் லிஃப்ட் வேலை பார்க்கலன்னா 15 மாடி ஏறி வந்து அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி என்ன டோரோ அந்த அபார்ட்மெண்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாலே எலிஜிபிள். இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நிறைய இருக்கு. அதே மாதிரி 1வது தெரு 1.5 லட்சத்துக்கு வந்து நான் வந்து செல்ஃபோன் வாங்குறேன் அப்படின்னும் பொழுது அதை எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது தான் இன் பர்சனை நீங்கள் வந்து கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கையெழுத்து வாங்கின்னு போகிற மாதிரி சில டெலிவரிஸ் இருக்குது. மற்றபடி ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் வந்து வாசலில் வச்சுருக்க மேடம் நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்றதும், நாய் வந்து எடுத்துருங்க ஒரு நிமிஷங்க நான் கதவை திறந்து வந்து வாங்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு கையும் தான் நீங்கள் கேட்குறது தான் இங்கே மேட்ரு. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட நாய் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்காங்க, அவன் வந்து நீ வந்து உலர்ந்து கொடுக்கணும், அது கடிச்சு வைக்கணும், கடிக்காது நீ சொல்லுவ, ஒன்றை கடிக்காது, இன்னொருத்தனை அது கடிக்கும். கடிச்சதுக்கப்புறம் நீ என்ன பிடுங்குவ சொல்லு, சாரின்ட்டு போயிட்டே இருப்பேன். இது வந்து நிறைய இடத்துல வாக்கிங் போகிற இடத்துல நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். கடிக்கவே கடிக்காது, கடிக்கும். ஆமாம், அவங்க வந்து ஐயோ அப்படின்வாங்க. அது நாய், அது மிருகம். நீயே கடிச்சு வைக்கிற எல்லா நேரத்துலையும் அது என்ன பண்ணும் பாவம் சொல்லு. அந்த காலமெல்லாம் வந்து கழுத்தில் வேற சங்கிலி போட்டு வச்சிருக்க, அந்த எரிச்சமை ரேட்டு வந்து காமிக்குது. அது நீ உனக்கே இவ்வளோ மூட் ஸ்விங் இருக்கும்போது பேசவே பேசாது, அதை தூக்கி வந்து வீட்டில் வந்து கட்டி வச்சுக்கிட்டு என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, நம்ம வந்து ஒரு ரூம்ல ஒரு ஏசியில் உட்காந்துட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றோம் அப்படின்போது உங்களுக்கு டெலிவர் பண்ற வரவருக்கும் வெயில் இருக்குல்ல, டெலிவர் பண்றவங்களும் எங்கெங்கயோ சுத்திட்டு தானே வராங்க. அப்படிலாம் வரும்பொழுது இப்போ எனக்கு எங்க வீட்டில் ஏற்கனவே இருந்தப்ப ஜாக்கி வந்து வெயில் காலம்னாலே ஃப்ரிட்ஜில் தண்ணி பாட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, போட்டு வச்சுட்டு வர்றவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன் அவன் கேட்கவே இல்லைப்பா அப்படின்னு. அவன் கேட்க மாட்டான், திடீர்னு ஒரு தாகம் அப்படின்போது அந்த தண்ணி அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவன் கீழே கூட போட்டோமே நம்ம கொடுப்போமே அவனுக்கு அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப எங்கள் வீட்டில் நிறைய மோர் கலக்கி வச்சுருந்தோம்னா மோரை கொடுத்துட்டு டெலிவரி வாங்கிட்டுக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது ஓகேவா. இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக, உண்மையிலே டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறது கூட இல்லைங்க. உடனேவே இந்த ஃபெமினிசம், நான் ஒரு பெண்ணு, என்ன பெண்ணு எப்படி நீ அசிங்க பேசுவேன், மனநிலை என்னன்னா முதல்ல நீ எப்படி என்னை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆமாம், அவன் டெலிவரி பையன், அவனுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லும்போது அதை கன்சிடரேஷனாக நீங்கள் பேசியிருந்தாலே அவன் வந்து அக்கான்னு லெவலுக்கு அவன் இறங்கிட்டு இருப்பான் அந்த பையன். ஓகேவா. நீங்கள் வந்து டெலிவரி பையன்றன வேலைக்கார மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது தான் எதிர்குறல் எழுது. ஓகே, இந்த எதிர்குறலை வந்து அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, சர்வீஸில் இருக்கிறவங்க நம்மளுக்கு பண்ணும்பொழுது அவங்க நம்ம அடிமை கிடையாது. சாப்பாடு நல்லா இருந்தால் சமயக்காரரை வந்து பாராட்டிட்டு போகிறது, ஒரு சர்வீஸ் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா பண்ணமா அப்படின்னு சொல்கிறது, அது வந்து மேலும் வந்து அவங்க வந்து உத்வேகப்படுத்தும். உதாரணத்துக்கு கூட இப்போ கிளாஸ்கோவில் வந்து சரவண பவனில் போய் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் சரவண பவனில் நேகான்னு ஒரு பொண்ணோட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து மலையாளத்து பொண்ணு, அவ்வளோ அழகாக பார்த்துக்குச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாள் கழிச்சு போயிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும், ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு தமிழ் பொண்ணும் இருந்துச்சு, அது வேறு டேபிள் பார்த்துச்சு. இந்த பொண்ணு வந்து என்னென்ன வேணுன்றதை ஃபுல்லாக கேட்டுச்சு, ரொம்ப பார்த்துக்குச்சு ரொம்ப. ஸோ இப்போ நான் இத்தனை நாள் கழிச்சு நான் பண்ணுறேன், அப்போ அவங்க எனக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க படிக்க வந்திருக்காங்க, பார்ட் டைமாக ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க சர்வர் ஆகணும் இருக்கிறதுக்காக அவங்க பிறக்கலை, அவங்க ஒரு பார்ட் டைமாக வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை செய்யலைன்னா நீ வந்து சோத்துக்கு திங்கடிக்கணும். அப்போ எல்லாரும் இந்த இந்த சிஸ்டமே என்ன எல்லாத்துக்கும் ஒன்று சார்ந்து தான் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊரில் மட்டும்தான் வேலை செய்கிறவனை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக மதிக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான். ஆனால் நம்ம ஊரில் வந்து அவன் ஜாதிக்காரனுக்கு ஒன்று, அவன் ஆளுங்களுக்கு ஒன்று, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் பட்டவர்த்தனமாக பண்ணுவானுங்கன்னு சொல்ல வரேன் நான், புரிதுங்களா. ஸோ அதனால் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ காரு ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணார், ரொம்ப நன்றிண்ணா. ஒரு டாக்ஸி டிரைவர் ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் சரியான நேரத்தில் வந்தீங்க,
ஒன்றும் இல்லை, பெங்களூர்லேருந்து லாஸ்ட் டைம் நான் இது தமிழ்நாடு வந்துட்டு திரும்ப பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு டிரைவர் வந்து அவ்வளோ சூப்பராக விட்டு போனான். ஆமாம். அவனுக்கு வந்து ஒரு என்னது ஒரு 10 நிமிஷத்துக்கு 500 எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன். நான் 1000 இன்னும் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய கொடுத்தேன். அது எனக்கு தெரியல, கணக்கு தெரியல, எனக்கு இப்போ தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு பாருங்கள் ஜாக்கி வந்து அடிச்சு விட்றாரு, அள்ளி விட்டான் ஜாமியாக பண்ணுறாருன்னு வானுங்கன்னு வச்சுக்காங்களேன் சொல்கிறேன். அதனால் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், அவ்வளோதான். அவன் வந்து மிரண்டுட்டான். ஏன்னா பேசிட்டு நிறைய பேர் அப்படியே போயிடுவான். கடைசியாக அவன் என்ன சொல்லுவான்னா, உன் கடமை நீ செஞ்சேன்னு கடமை லிஸ்ட்டில் சேர்த்து போயிடுவான். நம்ம அப்படி கிடையாது. அப்போ அந்த மாதிரி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள், நிறைய அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. உங்களுக்கு மட்டும் மூட் ஸ்விங்ஸ் இல்லை, அவனுக்கும் இருக்குது. அங்கே என்ன ரசபாசம் இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் 9 நிமிஷத்துக்கு அவனை வந்து டார்ச்சர் தான் பண்ணீங்க. மேலே அவன் வந்து எவ்வளோ நேரம் தலையை நீட்டி பார்த்து பேசிகிட்டே இருக்கிறான். அப்புறம் அவனை ஃபோன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து செருப்படுத்து அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அடிக்க முயற்சிக்கிறீங்க. கல் செருப்பு கத்திருந்தா தூக்கி மேலே போட்டுருப்பீங்க கோவத்துக்கு. இதை தூக்கி போடுறீங்க, மாப்பு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஃபோனே எடுத்து எல்லாருக்கும் அவன் பேச ஆரம்பிக்கிறான் அந்த பையன் வச்சுக்காங்களேன். உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பையனை செய்யறதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தா? இப்போ அதே விஷயத்த அந்த பையன் தூக்கி உங்க மேல அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அந்த பையன் நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். எல்லாம் ரவுண்ட் ஒரு பொண்ணு கூட சொல்லிச்சு, இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க ஒரு மன்னிப்பு போயிட்டீங்க. இதே வந்து ஒரு பையன் இந்த மாதிரி வந்து ஒரு 9 நிமிஷத்துக்கு உங்களை கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? அவனை வந்து எந்த கேள்வியுமே கேட்காம அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் ஜட்டியோட உட்கார வச்சுருப்பீங்க, அவ்வளோதான். அதுதான் இந்த சோஷியல் மீடியாவில் அந்த வைரல் ஆனதுக்கு பிறகு தான் அந்த அம்மா வந்து அவனை கூப்பிட்டு, கிஷோருக்கு எனக்கு ஒரு பெரிய சண்டை நடந்தது, நாங்கள் இப்போ சமாதானமாகிட்டோம், அவன் வந்து கை கொடுக்குறாங்க, கிஷோர் ஸ்டே சம்திங்கும் போது அவனுக்கு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. அம்மா ஆத்தாலேருந்து அம்மாவிலேருந்து தங்கச்சிலேருந்து எல்லாரையும் நாராக கீச்சிட்டு சே சம்திங்னா என்ன பண்ணுவோம் சொல்லி. இல்ல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, தவறா நினைச்சுக்காதீங்க. கிஷோரோட முகம் தான் தெரியுது, உங்களோட முகம் யாருக்கும் தெரியல. அததான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. திட்டும் பொழுது ஒருத்தவனை வந்து ஃபுல் முகத்தையும் காமிச்சு நீ சோஷியல் மீடியாவில் போட்டு உன் வேலையை திருத்துற ஒரு டெலிவரி பண்ணுறவனுக்கு அவ்வளவு திமிர் மயிறு எங்கேருந்து வருதுன்னு உங்களால் கேட்க முடியுது. ஆனால் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கும்போது உங்க மூஞ்ச வந்து மாஸ்க் போட்டு மறைச்சிக்கிட்டு கேட்குறீங்க. கிஷோர் சே சம்திங் என்ன செய்வாங்க சொல்லுங்க. பட் என்ன இப்போ இந்த இடத்துல நான் இப்படியும் பேசுவேன், இவ்வளவு பேசினவங்க வந்து அதை புறந்தள்ளிட்டும் போக முடியும். இப்போ மோடி 15 வருஷமா இருக்காரு, பத்திரிகையாளர் சந்திங்கன்னு சொல்றாரு, சந்திச்சதே இல்லையா? அவரு சந்திச்சதே இல்லை. முதலமைச்சராகி விஜய் வந்து இன்னும் வரையும் பத்திரிகையாளர் சந்திக்கல. அப்படிலாம் இருக்கும்பொழுது ஒருத்தவங்க செஞ்சது தவறு தான், தவறாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ப்ரெஷர் வந்ததுக்கு பிறகு ஒரு மன்னிப்பு, நான் வந்து டெலிவரி வந்து நான் என்னை மன்னிச்சிடுங்க, தவறாக பேசிட்டேன், வார்த்தை அதிகமாகிடுச்சு, அவங்க அம்மாவை இழுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க, கிஷோர் மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, அவனுக்கு முடியல. நான் இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா இப்படியான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பொதுத்தளத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு வார்த்தையை விட்டாங்க, எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஒரே இடத்துல ஒரு ஆண் வந்து இதே மாதிரி ஒரு பொண்ணை பேசுனா அவன் என்ன நிலமை என்ன ஆயிருக்குன்னுலாம் நான் பேசுகிறேன். ஆனால் குறைந்தபட்சம் நியாயமாக அந்த பையனை வந்து கூப்பிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறது இருக்குல்ல, நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். இதை உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அருகதை இல்லையே, அந்த இது இல்லையே, அந்த தைரியம் இல்லையே. அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை, நான் ஒரு விஷயம் ஒன்று செஞ்சேன், அதுக்கு நான் நிற்கிறேன், என் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி. அதுதான் வந்து ஒரு வீரனுக்கு அழகு, தலைவனுக்கு அழகு. பேசியாச்சு, நடந்துச்சு, அந்த அம்மா வந்து பண்ணது பெரிய தப்பு, ஏதோ ஒன்று பண்ணி அவனை அதாவது கிஷோர் வந்து ஃப்ரேமுக்கு வந்தானா அந்த அளவுக்காவது அது வந்து சாரி கேட்டுச்சேன்னு நான் சந்தோஷப்படுறேன்றான். ஏனென்றால் உயர் பண்புகள் வந்து உயர் அதிகாரிகள்லேருந்து நம்ம ஆள்றவங்ககிட்டே இல்லைன்னும் பொழுது, இப்படியான எளிய மனிதர்கள்கிட்ட இப்படியான அக்கௌண்டபிலிட்டிலாம் இருக்கும் பொழுது அது வந்து கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் அவங்க சைட்லேயும் நம்ம அதை பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க அதை புறந்தள்ளிட்டு போயிருக்கலாமே. சோஷியல் மீடியாவில் இதை விட இன்னும் அதிகமாக தான் 15 வருஷமாக கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர்களை சந்திக்கல. பத்திரிகையாளர் சந்திக்க ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரோ பிரதமரோ நான் என்ன திட்டம் வச்சுருக்கேன், என்னுடைய கொள்கை என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறது தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. அது எதுக்கு நீங்கள் அங்கே வந்து உட்காந்துருக்கணும்? அது வேற யாராவது செஞ்சுட்டு போயிடுவாங்களே. எல்லாருக்குமாக உங்கள் எல்லாருடைய வரிப்பணத்தையும் வாங்கி நான் ஆட்சி பண்ணி உங்களுக்கு நல்லது செய்கிறேன்றது தான் எல்லோரும் வந்து உட்காராங்க. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியே இருக்கணும்ல, அது செய்யறதே இல்லையே. அப்போ ஒரு சோஷியல் மீடியாவோடைய ப்ரெஷர் தாங்காமல் ஒருத்தவங்க வந்து வெளியிட்டு மன்னிப்பு தெரிவிக்கும் பொழுது இதை விட அதிகமாக எல்லா மீடியாவிலேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து இன்றைக்கி வந்து நீட்டுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணி யாரும் வெளியில் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலையே, பேசலையே. அப்போ இதை நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பேசுன தப்பு தான், நிறைய விஷயங்கள் பண்ணிச்சு, இதையெல்லாம் மீறி அதை செஞ்சதுக்கு வந்து
கண்டிப்பாக அது வந்து இந்த வகையில் வந்து ஒரு 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 குறைந்தபட்ச ஆரம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கே அப்படின்னு நான் பாராட்டுறேன். இது ஒன்று. இவங்க போகிற போகல ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டாங்க. ஒருத்தர் இதே மாதிரி டெலிவரி ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து டெலிவரி பண்ணும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு தான் வந்து, சார் அவங்க ஃபுட்டு வந்துட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் ஆர்டர் பண்ணதே நீ எனக்கு சர்வீஸ் பண்ணுறதே என் வீட்டு வாசலில் கொடுக்கணுன்றதுக்காக தான் 3வது மாதிரி எழுது வந்து எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து இல்லை சார் என்னால் முடியாது, நீங்கள் வந்து வாங்கிக்கங்கன்றாங்க. அப்படின்னு நான் வந்து அது என்ன நீ முடியாதுன்னு சொல்கிறேன், நான் வேலை செய்கிறது உன் பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நான் கீழே வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து 3 சக்கர நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுது. சார் எங்கள் வயிற்று பொழப்புக்காக நாங்கள் சில விஷயங்கள் பண்ணுறோம். அப்போ அவர் சொல்கிறார், நான் எனக்கு செருப்பு கட்டி அடித்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி கஷ்டமாக நேர்மையாக பிட்பாக்கெட் அடிக்கலாம், என்னென்னோ செய்யலாம். என்ன குழந்தைங்க மாத்திரை நூலுக்கு கொடுக்குற வேலையை கூட அவங்க செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் செய்யாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணும் பொழுது அந்த நேர்மைக்கு மதிப்பளித்து நம்ம போய் அந்த ஃபுட்டை வாங்கலாம். ஏன்னா நம்ம ஹோட்டல்லாம் போல் வீட்டு வாசலில் போய் வாங்க போகிறோம், அவ்வளோ தூரத்துக்கு அந்த பொருள் வந்துடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் நம்ம ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம். அவங்களுக்கு அன்றைக்கி வந்து மூட்டு வலியாக இருக்கலாம், அவங்களுக்கு ஊனமுற்றவராக இருக்கலாம். இப்போ இவ்வளவு சொகுசாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் ரோட்டில் இறங்கி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாக போய் நம்ம வந்து ஃபுட்டை வாங்கணும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தையும் கவனிங்க. இதே சென்னை பெண்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக, பெண்களுக்கு பெரிய இன்னல்கள் நடந்துகிட்ருக்கு, பாதுகாப்பே இல்லைன்னுட்டு என்ன அவனும் வந்து ஒப்பாரி வச்சான் மே மாதத்துக்கு முன்னாடி இந்த சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒப்பாரி வச்சு என்ன அவன் குடும்பத்தோடலாம் போய் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி அதை விட மிக மோசமாக பெண்கள் நடத்தப்படுறாங்க. அவ்வளோ பாலியல் வன்கொடுமையிலேருந்து கஸ்டோடியல் டெத்லேருந்து எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்படி அமைதியாக இருந்த ஒரு தமிழ்நாட்டை வந்து இந்த மாதிரியான ஃபேக் அஜெண்டா வச்சு பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா இருக்குல்ல, அதுதான் இந்த ஃபுட் டெலிவரி. நைட்டு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு பெண்கள் வந்து எப்படி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலையை செய்வாங்க? எப்படி ஐடிக்கு வந்து அண்ணன் அது லாஸ்ட் இது மிட் நைட்டில் போய் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க? ஜாக்கி இதுக்கு இப்போ டக்குன்னு உடனே எப்படி தெரியுமா ஒரு முட்டு வரும், அதையுமே இப்போவே சொல்லிட்டு அதுக்கு தயாராக இருங்க. இந்த 2 மாசமாக தான் அவங்க இப்படி ஃப்ரீயாக இருக்காங்க. 2-3 மாசமா தான் அவங்களுக்கு இப்போ ஆட்சி வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. தற்கூரிங்க வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு ஊழல் ஒழிச்சு ரொம்ப சுபிட்சமாக இருக்குன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். ஆனால் இது அவங்க நடித்த படத்தினுடைய டிக்கெட்டே வந்து பிளாக்கில் தான் டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க. நேர்மையாக அந்த டிக்கெட் விற்கலை. இதற்கு ஆதாரபூர்வமான வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கா. அதில் அவன் சொல்கிறான், என்ன நேற்று வரலையும் நீங்கள் எங்ககிட்ட டிக்கெட் வாங்கி விற்றணும்டா நீ, அப்படின்னா நம்ம எல்லாரையும் 190 ரூபாய் கவுண்டரில் விற்க சொல்லு, ஆர்டர் போட சொல்லு, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த வார்த்தையே வராதுன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் இனி நிலமை, இப்படி தான் இருக்குது. அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், மாநிலத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னா எப்படி ஃபுட் டெலிவரிலாம் வந்து பெண்கள் வந்து வேலை செய்வாங்க, எப்படி வேலைக்கு போயிட்டு வருவாங்க, எப்படி வந்து 41 இதான் இந்த டேட்டாவையும் இந்த பகுத்தறிவையும் தான் யூஸ் பண்ணுங்கன்னு தலையாக அடிச்சுக்கிறோம். எனிவே செய்த தவறு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? செய்த தவறு அப்படிங்கிறத விட கன்க்ளூஷனுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து என்னென்னா 2-3 விஷயங்கள் தான். நீங்கள் வந்து அதே மாதிரி டக்குன்னு சாபம் கொடுக்குறது, போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவேன், இது எல்லாமே பேசிட்டு ரொம்ப ஈஸியாக சாரியில் அதை கடந்து போயிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ ஜாக்கி சொல்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம்ல சரி சாரியாவது கேட்டாங்களே அட்லீஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இப்போல்லாம் மனநிலை எப்படி தான் நம்ம வந்து சமாதானப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. பட் அந்த சாரியுமே எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்ததுனால கேட்டிருப்பாங்கங்கிறதும் இருக்குது. அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் சாரி கேட்டுறது கிடையாது. இதை விட ப்ரெஷராக இருக்கவங்களே அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இது வந்து வரவேற்கப்படலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆமாம், இது சரின்னு நான் முட்டு கொடுக்கல. இந்த குறைந்தபட்ச மரமாவது குறைந்தபட்ச நேர்மையாவது ப்ரெஷருக்கு அப்புறமாவது வருதுன்றது தான் அங்கே மேட்ரு. அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து நமக்கானவர்களோ நமக்கு வந்து நம்ம அடிமைகள் இல்லை, அவ்வளோதான். அடிமை அதான் வார்த்தை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சேன். உண்மை, அடிமைகள் கிடையாது, மனிதர்கள். அவங்களுக்கும் அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அவங்க வேலையில் அவங்களுக்கான விஷயங்கள்னு ஒன்று இருக்குது, அவங்க அந்த விஷயத்தை தான் செய்கிறாங்க. இதில் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் போட்டுடணும், அது ரொம்ப முக்கியம். கரெக்டான அட்ரஸ் போடல, ஃபுட்டு தர மாட்டேன் திரும்பி போயிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? அதையும் செய்யலாம், சொல்ல வர்ற பசங்க அதையும் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க 3 மணி நேரம் கழித்து வர்றது ஃபுட்டு அப்படின்னும் பொழுது லேஸில் விட்டுற மாட்டாங்க. ஒரு கம்பெனி அந்த ஜிபிஎஸ்ல அவங்க எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப 3 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபுட் டெலிவரி வருதுன்னா ஒரு கம்பெனிக்காரங்க அவ்வளோ ஈஸியாக அந்த பையனை விட்டுற மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க இன்னொரு இதையும் சொன்னாங்க,
நீ வந்து சோத்தை தின்ட்டு வந்து எடுத்து வந்து கொடுத்தா என்ன பண்ண, அதாவது ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கனது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் வந்து எல்லா விஷயத்தையும் அந்த பையன் மேலே எழுதுனாங்க. அதேதான். அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய தைரியம் இப்போ எல்லாருக்கும் வந்துருதுன்னா, சோஷியல் மீடியா தான் ஏதோ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியும், அங்கே போயிட்டா வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும், எப்படி நான் உன்னை வேலை செய்ய விடுறேன்ற மாதிரியான தைரியங்கள் வரும்பொழுது சோஷியல் மீடியா இஸ் அ பூமரங், திரும்பியும் அடிக்கும். இப்போ நீங்கள் ஏதோ சொல்லுவீங்களா, இந்த துப்பாக்கி வந்து திரும்பவும் சுடும், சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி, சாரி, அந்த மாதிரி பின்னாடியும் சுடும். அந்த மாதிரி உங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பூமரங் வரும். அது பூமரங் எல்லா விஷயத்துலையும் வரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து அது வந்துட்டு தான் இருக்கும். அது நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அந்த பொருளால் தான் உங்களுக்கு அதே தான் எல்லாமே. அதனால் நல்லது விதைத்தால் நல்லது கிடைக்கும், நல்லது விதைகள்லாம் எதை என்னது சாப்பிட்ற பொருளை வச்சா சாப்பிட்ற பொருள் கிடைக்கும், விஷச்செடி வச்சா விஷம் தான் கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எனிவே சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய ரூடாக நடந்து கொள்பவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. நான் அவங்கள வந்து இதில் லிஸ்ட்லேயே சேர்க்கலை. ஆனால் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த அதான் சொல்கிறேன், எல்லா தரப்புகள்லையும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சமாவது கனிவாக இருங்க. நான் வந்து இந்த மாதிரி வெயிலெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி மோர் கொடுத்துருக்கோம், அவங்க வேணான்னு அதெல்லாம் வந்து சில பேர் நெகிழ்ச்சியாகி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து நல்ல கூடுமான வரை நல்லது செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம செய்கிற ஒரு கடமை ஒன்று. ஆனால் நம்ம தான் மிக மோசமாக பாதிக்கப்படுவோம், மிக மோசமாக நிராகரிக்கப்படுவோம், மிக மோசமாக என்ன சொல்கிறது, அதுக்கு உதாரணம் ஸ்டாலின். அவ்வளோதான். அது டேட்டாவோட சொல்கிறேன் நான். அவர் என்ன செஞ்சார், என்னெல்லாம் பண்ணி வச்சார். இன்றைக்கி கொலப்பாக்கத்தில் கல்யாணம் மண்டபம், அவ்வளோ பிரம்மாண்டமான கல்யாணம் மண்டபம், எவ்வளோ தரும் வாடகை, வெறும் 1 லட்சம் ரூபா. இந்த மாதிரிலாம் பண்ணவர் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் கீழே வந்து கதறன்னு கமெண்ட் போடுவான். ஆனால் 2017 நீட்டை வந்து ஒழிக்கணும், நீட்டு வந்து மாணவர்களுக்கு எதிரானது, மிக முக்கியமாக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எதிரானதுன்னு போட்டதுக்கு அந்த கிராமப்புற ஏழை மாணவர்கள் தான் இன்றைக்கி வந்து 35 அடி கட் அவுட்டுக்கும் எஃப்டி ஆஃபீஸுக்கும் போய் என்ன வீட்டில் இருக்குங்க ஸ்டாலின் சார் அப்படின்ட்டு நக்கல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இது எப்பயுமே நடக்கும். வளர்த்த கடா மாரில் பாயிறது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கடா வீட்டுக்கு போகும்போது தான் அந்த கடாவுக்கு தெரியும், அது நடக்கும், அவ்வளோதான். ஸோ வேறு என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை செய்யுங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அடிமைகள் கிடையாதுன்றதை முதல்ல முடிச்சுக்கோங்க. இவ்வளோ வசவு சொற்களை எல்லாம் மீறி, ப்ரெஷர்லாம் மீறியும் ஒரு குறைந்தபட்ச மரமாக அதை புறந்தல்லாமல் அதற்கான ஒரு விஷயமா மன்னிப்பு கேட்ட வகையில் நான் பாராட்டுறேன். இதைவிட உயர் பண்புகள்லையும் உயர் பதவிகள்லையும் மக்களுக்கு சேவை செய்பவர்கள் வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லாத போது, இப்படியான ஒரு அக்கௌண்டபிலிட்டியாவது நான் ஒரு செய்த தவறுக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுதான் மேட்ரு. ஸோ வேற என்ன, அந்த பையன் நிஜமாலுமே வந்து நல்லா வளர்த்துருக்காங்க அவனை. அந்த வழி அவனுக்கு அதில் கடத்துறான் கிஷோர். உண்மையிலே எனக்கு வந்து சம்திங் போது அவனுக்கு மூஞ்சே இல்லை. இன்னொரு விஷயம், நீங்க திரும்ப கூப்பிட்டு அந்த வீடியோ போடுறதுக்கு அந்த பையன் ஒத்துக்கிட்டதே என்ன பெரிய விஷயம். அதனால தான் நான் சொல்றேன், அது வந்து பெரிய விஷயம். நீ வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு வந்து இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் மேலே தான் வந்து அவருக்கு தான் நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலுமே ஐயோ இவங்க நம்மளை திட்டாங்க, இவங்களுக்கு நம்மளால பாதிப்பு வருது அப்படின்னும் பொழுது அங்கே வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எளிய மனிதர்கள்கிட்ட அந்த பாவ புண்ணியமும் நீங்கள் பார்ப்பீங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க கிட்ட அந்த பாவ புண்ணியங்களை பார்ப்பீங்க. ஆனால் எப்பயுமே மேல்தட்டு வர்க்கமாகவும் பானின் ஸ்லூர் ஸ்பூன் கிட்ட அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் ஒரு நீயானாவில் ஒரு 12th படிக்க போன குழந்தைக்கு வந்து பஸ் நிறுத்தலன்னு போகும்போது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த புள்ள சொல்லிச்சு, எது பாதிக்கப்பட்ட புள்ள, பஸ்ஸு நிறுத்தாமல் போன புள்ள வந்து நிறுத்தாமல் போன டிரைவர் கண்டக்டர் வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வந்து பொண்ணு சொல்லுது, அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும்ல அப்படின்னு. இதுதான் செருப்பு கட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டெலிவரி வந்து மேலேட்டு வந்து கொடுமான்னு சொல்லும்போது அவங்க ஊனமுற்றவங்கும் போது எனக்கு செருப்பு கட்டி அடித்த மாதிரி இருந்தது. சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு கீழே போய் கூட வாங்க முடியாத ஒரு திமிர்த்தனத்தை இருந்தது வந்து என்னை வந்து செருப்பு கட்டி அடித்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டாங்க அப்படின்றதும், அவங்ககிட்ட வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு குறைந்தபட்ச ஆரத்தோடு வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்றதுன்ற போது, இந்த பக்கம் நீட்டு போராட்டத்தில் ஜந்தர் மந்தரில் ஒரு பொண்ணு ஒரு மிகப்பெரிய லத்தி எடுத்து அடிக்கும் போது டக்குன்னு அரணா நின்று காக்கிறான். அது இந்த பொம்பளை பசங்க டக்குன்னு வந்து தாய்மையை வெளிப்படுத்துறான். அவன் நினைச்சா பின்னாடி ஓடிடலாம், என்னடி அவனை அடிக்காதன்னு நிற்கிற அந்த இடம் இருக்குல்ல, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க. மிக நிகழ்ச்சியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது இப்படியான ஒரு விஷயத்தை அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் பண்ணேன்.
ஸோ எனிவே வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. லைக் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.